கர்த்தர் என் உள்ளத்துல சில நாட்களாக விதைத்த அல்லது கர்த்தர் எனக்கு பாரப்படுத்தின வார்த்தைகள் தான் இந்த காலை வேளையில உங்களோட கூட நான் பேசுகிறேன். கர்த்தர் ஆவியானவர் நம்ம இடைபடுவாராக. அல்லேலூயா. நமக்கு ஏற்ற வார்த்தைகளாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை கர்த்தர் மாற்றி தருவாராக. வாசிக்கிறோம் 89:20 வசனத்துல, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இந்த 89ஆம் சங்கீதத்துல தாவீதை குறித்தும் தாவீதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார், என்ன வாக்கு பண்ணினார், என்னெல்லாம் ஆண்டவருக்கு வாக்குத்தத்தமா கொடுத்து என்னெல்லாம் செய்து முடித்தார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் வாசிக்க முடியும். அதுல வாசிக்கிற மிக முக்கியமான வசனம் என்னவென்று சொன்னால், என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை கண்டுபிடித்தாராம். தாவீதை நான் கண்டுபிடித்தேன், அவன் இதயத்திற்கு ஏற்றவனாக நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை நான் வாசிக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது 89 3ஆம் வசனம் இல்லைங்க 89:3, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி, அதை வாசிக்கிறோம், நான் தெரிந்து கொண்ட, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது. அப்ப ஆண்டவர் கண்டுபிடித்து அவனை தமக்கென்று கர்த்தர் தெரிந்து கொண்டார், சூஸ் பண்ணினார். ஆண்டவர் செலக்ட் பண்ணி ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இருந்த நிலைமை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதியின் காலம் முடியும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க என்ன நினைத்தார்கள் அப்படின்னா, எல்லா நாட்டுக்கும் ராஜா இருக்கிறாங்க, அந்த ராஜாவோட மேன்மை இருக்கிறது, அந்த ராஜா அந்த நாட்டு ஜனங்களை வழிநடத்துகிறான். போருக்கு வரும்போது அந்த ராஜா என்ன செய்ய, படைகளை திரட்டி கொண்டு வந்து எல்லாரோட என்ன செய்ய, போர் செய்து அந்த ராஜா சனத்தை கட்டி கொள்கிறார் என்று சொல்லி எல்லா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவங்க சுற்றி இருக்கிற எல்லா நாட்டையும் பார்த்தார்கள். எல்லா நாட்டுக்கு ராஜா இருக்கிறாங்க, நம்ம நாட்டுக்கு மட்டும் என்ன இல்ல, ராஜா இல்லை என்று சொல்லி அவர்கள் ஒரு போராட்டம் பண்ண தொடங்கினார்கள். எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவள் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி போர்க்கொடி தூக்கினார்கள். ஆமென் சொல்லாமா? வாசிங்க, அந்த வசனத்தை படிக்கலாம். வாசிங்க 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6-7 வசனங்களை படிங்களேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ல இருந்து படிங்க. எங்களுக்கு நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். நீ முதிர் வயதான நீர். சாமுவேலை பார்த்து ஜனங்க சொல்றாங்க, நீ ரொம்ப கிழவனாயிட்டீங்க, ரொம்ப வயசாயிடுச்சு உங்களுக்கு, அதனால உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகள் என்ன செய்யறதில்ல, நடக்கிறது இல்ல. உங்களுடைய பிள்ளைகள், சாமுவேலை பார்த்து சொல்றாங்க, பிள்ளைகள் என்ன செய்யறது இல்ல, நல்லா ஜெபிக்கிறது, சர்ச்சுக்கு போறது, நடக்கிற ஆண்டு வழிகள் என்ன செய்யறது இல்ல, நடக்கிறது இல்ல. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி, அப்படின்னா எல்லா நாட்டுகளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை என்ன செய்யணும், ஏற்படுத்த வேண்டும். 6ஆம் வசனம், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. இப்படி கேட்கிறாங்க, நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஆண்டவர் நடத்துறாரு, ஆண்டவர் நியாயாதிபதியில் எழுப்பி நியாயம் விசாரிக்கிற எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டு நடத்துறாரு, அப்படி எல்லாம் கேள்வி இவங்க சொன்ன வார்த்தை கேட்டோம்னா இந்த சாமுவேலுக்கு எப்படிப்பட்டதான், என்ன இப்படி கேட்கிற ரொம்ப தகாதை காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். பாண்ட சொல்றாரு, ஏப்பா நீ ஏன் வருத்தப்படுற, அவன் உன்னை தள்ளலப்பா, நீ நியாய விசாரிக்க நியாயவாதி இருக்கிற, நீ உன்னை தள்ளல, நீ தீர்க்கதரிசியா இருந்த தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்தி அதன்படியே வாழ வேண்டும் என்று சொல்றேன், அந்த வார்த்தையை தள்ளல. யார் தள்ளிட்டாங்க? அவங்க என்னை தள்ளினார்கள். என்ன தள்ளிட்டாங்க அப்படின்னு ஆண்டு ரொம்ப அங்கலாய்க்கிறார். 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டும் என்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் சொல்லி, 11ஆம் வசனம், உங்களை ஆளும் ராஜாவின் காரியம் என்னவென்றால் தன் ரதத்திற்கு முன் ஓடும்படி அவன் உங்கள் குமாரை எடுத்து தன் ரத சாரதிகளாகவும்
தன் குதிரை வீரர்களாகவும் வைத்துக் கொள்ளுவான். அவன் சொல்றான், ஆண்டு வெளிப்படுத்த சொல்றான், எப்பா நீங்க ராஜாவன்னு கேக்குறீங்களே, ராஜாவேன்னு கேட்டா ராஜா உங்களை என்ன செய்வான்? உங்களை வேலைக்காரனா உங்களை மாத்திடுவான். உங்க பிள்ளைகள் என்ன செய்வான்? வேலைக்காரனா மாத்திடுவான். அரண்மனைக்கு சேவை செய்யறவங்கள மாத்திடுவான். அவன் நிறைய காணிக்கை கேட்பான், நிறைய வரி போடுவான். அவன் நல்லா இருப்பதற்கு, அரண்மனை கட்டுவதற்கு, அந்த காரியத்தை கட்டுவதற்கு, தன் குடும்பத்துக்கு செலவு பண்றதுக்கு அவன் என்ன செய்வான்? வரி போட்டு இதை கொண்டு வா, ஆட்டை கொண்டு வா, மாட்டை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, என்ன செய்வான்? நிறைய காரியத்தை கேட்பானே, இதெல்லாம் உங்களுக்கு சம்மதமா? இதெல்லாம் உங்களுக்கு சம்மதமா? நம்ம நாட்டுக்கு ஒரு ராஜா இருக்கிறார், என்ன பண்ணிருக்கிறாரு? 8500 கோடிக்கு ஒரு பிளைனு, போடுற கண்ணாடி 1.5 கோடி ரூபா, போடுற வாட்ச் 1.5 லட்சம், எழுதுற பேனா 1.5 லட்சம், போடுற ட்ரெஸ் 11 லட்சம். ஒன்னும் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோட இருக்கிறார். உண்மைதானே சொல்றான், பொய்யா சொல்றான்? நல்லா கவனிங்க. அப்ப இந்த நாட்டு பணமெல்லாம் யாருது? அது போடுற பணம் யாருது சொல்லுங்க? நாட்டு ஜனங்களுடைய பணம். சுகபோகமா இருக்கிறாங்க. நாட்டு ஜனங்க சாப்பிட்டானா இல்லன்னு தெரியாது. ஆனா அந்த ராஜாக்கு ஏற்ற வேலை என்ன வரும் சொல்லுங்க? விதவிதமா வரும். இதெல்லாம் செய்வாங்களே, இதெல்லாம் நீ உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு யார் கேட்கறது? சாமுவேல் கேட்கிறான். அப்ப ஜனங்க என்ன சொல்றாங்க? இல்ல இல்ல, எங்களுக்கு ராஜாதான் எங்களுக்கு வேணும். என்னதான் வேணும்? எங்களுக்கு ராஜாதான் வேணும் அப்படின்னு அவங்க என்ன பிடிவாதமா இருக்கிறாங்க. அதுல 15ஆம் வசனம் வாசிக்கிறோம். உங்கள் தானியத்திலும் உங்கள் திராட்சை தசமாக வாங்கி தன் பிரதானிகளுக்கும் தன் சேவகருக்கும் என்ன செய்வான்? கொடுப்பான். உங்கள்கிட்ட புடிங்க என்ன செய்வான்? அங்க கொடுப்பான். 16ஆம் வசனம். உங்கள் வேலைக்காரரையும் உங்கள் வேலைக்காரிகளையும் உங்களில் திறமையான வாலிபரையும் உங்கள் கழுதைகளையும் எடுத்து தன்னுடைய வேலைக்கு என்ன செய்வான்? அவன் வச்சுடுவான். நடக்கிறது பாருங்க, எவ்வளவு அழகாண்ட சொல்லியிருக்கிறார். எல்லாம் வச்சுடுவாங்க. உங்கள் ஆடுகளில் 10ல் 1 எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள். ஆமென். இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் இப்படி எல்லாம் செய்வான். அப்படி சொல்லும் போது அந்த ஜனங்க என்ன சொல்றாங்க? ஜனங்கள் 19ஆம் வசனம், ஜனங்கள் சாமுவேலின் சொல்லை கேட்க மனதில்லாமல், அவனுக்கு என்ன இல்ல? மனசு இல்ல, மனதில்லாமல், அப்படி அல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அவன் சொல்றாங்க, எங்கள் ராஜா இருக்கத்தான் வேண்டும். சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். சாமுவேல் ஜனங்களின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அவைகளை கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்தினான். கர்த்தர் சாமுவேல் நோக்கி, நீ அவர்கள் சொல்லை கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்றார். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் மேல் ஜனங்களை பார்த்து, அவரவர் தங்களுக்கு உங்களுக்கு ஊர்களுக்கு அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு? சவுல் என்கிற ஒரு ராஜாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆண்டவர் அவர் கொடுத்தார். இது யாருடைய வற்புறுத்தலின்படி? ஜனங்களுடைய வற்புறுத்தலின்படி ஆண்டவர் சவுல் என்கிற ஒரு ராஜாவை கர்த்தர் செலக்ட் பண்ணி ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தார். ஆனா அந்த சவுல் என்ன பண்ணா அப்படின்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனான். வாசிங்க அதே 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்க முடியும். அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். பலி செலுத்திற்கு சாமுவேல் சொல்லியிருந்தாரு, நான் வரப்போறேன், நான் வந்து என்ன செய்ய போறேன்? பலி செலுத்த போறேன், எல்லா காரியத்தையும் செய்ய போறேன், என்ன செய், கொஞ்சம் காத்துரு, நான் வர வரைக்கும் என்ன செய், வெயிட் பண்ணு என்று சொல்லி சாமுவேல் சொல்லியிருந்தார். ஆனா சவுல் என்ன செய்யல? காத்திருக்கவில்லை. கீழே வாசிக்கிறோம் 9ஆம் வசனம். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிக்கிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடினால் கில்காலிலே பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவாள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகனமணி செலுத்தேன் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். என்ன செஞ்ச?
நீ செய்யக்கூடாதுப்பா, நீ செய்யக்கூடாது. நீ செய்யக்கூடாத காரியத்தை முந்திரி கொட்டையை போல என்ன செஞ்ச, நீ புத்தியீனமா செஞ்சுட்டேன், மதியீனமா செய்தீர் என்று சொல்லி, உம்முடைய தேவனாய் கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர், மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேல் மேல் உம்முடைய ராஜ்யத்தை என்று நீங்க ஸ்திரப்படுத்துவார். கீழே நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஆண்ட வார்த்தைக்கு அவன் என்ன சில காத்திருக்கல, கீழ்ப்படியல. ஆமென். கீழ்ப்படியாதபடினால கர்த்தர் அவனை தள்ளி விட்டார். 14வது வசனம், இப்போதும் உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது சொல்லிட்டார். எப்ப நீ இருக்கு உயிரோட வரைக்கும் உங்ககிட்ட இருக்கும். ஆனா உனக்கு பின்னாடி யாரும் வர போறது இல்ல. உன்னுடைய சந்ததியார் என்ன செய்ய மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஒரு ராஜ்யம் உனக்கு என்ன செய்யாது, நிலை நிற்காது. ஏன்னா நீ கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யல, கீழ்ப்படியல. ஆண்டவர் காத்திருக்கல. ஆண்டவர் செய்யக்கூடாத காரியத்தை நீ செய்தபடினால உன் ராஜ்யம் உனக்கு என்ன செய்யாது, நிலை நிற்காதுன்னு சொல்லிட்டார். சொல்லுங்க, இது இந்த ராஜா யார் கேட்டது? ஜனங்க கேட்டாங்க. அதனாலதான் நடந்தது இப்படி. சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் அந்த ராஜா அந்த அவனோட ராஜ்ய பாரத்தை அவங்ககிட்ட என்ன செய்ய கர்த்தர் எடுத்து போட்டார். எடுத்துட்டு அன்னையில இருந்து ஆண்டவர் தேட தொடங்கிட்டார். அன்னையில இருந்து கர்த்தர் தேடுறாரு. இந்த ஜனங்களை ஆழ்வதற்கு, இந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கு, என் சித்தத்தை செய்வதற்கு யாராவது கிடைப்பாங்களா என்று சொல்லி அன்னையில இருந்து ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தேடக்கு தொடங்கினார். ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கிறார் ஆண்டவர், தேடிட்டே இருக்கிறார். ஜனக்கூட்டத்தை மத்தியில் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒவ்வொரு கோத்திரமா தேடுறாரு. யூதா கோத்திரத்தை தேடுறாரு, சிமியோன் கோத்திரத்தை, அந்த எல்லா கோத்திரத்தை அப்படியே தேடிட்டே இருக்கிறார். நல்லா கவனி, தேட தொடங்கிட்டார். அந்த 14 வருஷம் திருப்பி படிக்கல. இப்போது ராஜ்ய பாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தமது இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி கர்த்தர் அவனை தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாக கட்டளையிட்டார். கர்த்தர் உனக்கு சொன்ன கட்டளையை நீ என்ன செய்யல, கை கொள்ளல என்று சொன்னான். ஆமே சொல்லாமா? அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன், இந்த ஜனங்களை ஆள்வதற்கு ஏற்ற ஒரு ராஜா, ஒரு மனுஷன் வேணும் என்று சொல்லி நான் தேட போறேன் என்று சொல்லி அன்னையில இருந்து கர்த்தர் என்ன செஞ்சாரு, தேட தொடங்கிட்டார். நான் சொல்லட்டுமா, தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை வந்து விட்டது. தாவீது பிறக்கிறதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்பட்டது. இந்த தாவீது என்ன செய்யல, பிறக்கவே இல்லை. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு, தேடுறாரு, தேடிட்டே இருக்கிறார். அல்லையே சொல்லுங்க. தேடும் போது ஒரு அற்பமான ஒரு இடத்துல இருந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்தோன்னு ஆண்டவர் சொல்லிட்டார், இவன் தான்ப்பா, இவன் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் கரவல் ஆண்டுகள் பிரிஞ்சிட்டு இருக்கான், எங்கெங்கயோ போயிட்டு இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொன்னார், என் தாசனாகிய தாவீதை நான் என்ன செஞ்சேன், கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லுங்க. நீங்க என்னை பார்த்து உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவர் நம்மை கண்டுபிடிச்சிட்டாரா? நம்ம சித்தத்தை செய்யும்படி, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி, நம்ம வாழ்ற பகுதியில கர்த்தருடைய வார்த்தையை நிலைநாட்டும்படி ஆண்டவர் என்னை உங்களை கண்டுபிடிச்சிட்டாரா? நானும் நீங்களும் ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரமாக தாவீதை போல நாம் இருக்கிறோமா? நான் சொல்ல கேள்வி எத்தனை புரியுது? ஆண்டவர் சொல்ல, என் தாசனாகி தாவீதை நினைச்சு கண்டுபிடிச்சிட்டப்பா. இன்னைக்கு ஆண்டவர் என்னை உங்களை கண்டுபிடிச்சிட்டாரா? நான் சொல்ல புரியுதா? சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். தேவனுடைய ஆவியானவர் சவுல் மேல் இருந்தது உண்மைதான். அவனு தீர்க்கதரிசியா இருந்தது உண்மைதான். கவனிங்க, சவுல் யாருங்க? தீர்க்கதரிசியா இருந்தது உண்மைதான். 70 பேரோட கூட தீர்க்கதரிசியோட உள்ள போனா அவனு தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிச்சான். எல்லாம் உண்மைதான். சவுல் நல்ல போர் வீரன் தான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவே இருந்தது உண்மைதான். அவனு பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி காரியங்களை நடப்பித்தது உண்மைதான். எல்லாம் உண்மைதான். ஆனா அவன் ராஜ்ய பாரத்துல அவன் ராஜ்யம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் கர்த்தருடைய விருப்பத்தை காட்டிலும் தன்னுடைய விருப்பம் தான் நிறைவேறணும் என்று சொல்லி அவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தொடங்கினான். நான் சொல்ல புரியுதா? அவன் கர்த்தருடைய விருப்பத்துக்கு தன்னை விட்டு கொடுக்காம நான் சொல்றது நடக்கணும்,
சவுல் சொன்னாரு, சாமுவேல் சொன்னாரு, நீ அமலேக்கினோட யுத்தம் பண்ண போறீல்ல, ஒரு அமலேக்கின விட்டு விட கூடாது, ஒரு புருஷன் இருக்க கூடாது, எல்லாத்தையும் என்ன செய், நீ சங்காரம் பண்ணு, ஒருத்தரும் மீதி வைக்க கூடாது. ஆனா சவுல் என்ன பண்ண தெரியுமா? நேரா போனா அவனுக்கு வேண்டிய கொடுமையான ஆடு மாடுகளையும் நல்ல ராஜ புத்திரர்ல நல்ல அழகா திறமையானவளை விட்டு வச்சுட்டு என்ன மற்ற எல்லாத்தையும் கொண்டு போனான். நேர யுத்தத்தை முடிச்சு வர்றான். ஏப்பா என்ன பண்ண? சாமுவேல் கேட்கிறாரு, எல்லாத்தையும் கொண்டுட்டியா? ஆமா, எல்லாத்தையும் கொண்டுட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அப்புறம் கேட்கிற சத்தம் என்ன? ஆடு மாடு சத்தம் என்ன? இந்த சத்தம் என்ன? அது ஆண்டவருக்கு பலி செலுத்தபடியே கொண்டு வந்திருக்கிறேன். அப்ப யார் விருப்பத்தை நிறைய செய்யறான்? அவன் சுய விருப்பத்தை செய்யறான். கர்த்தருடைய விருப்பத்தை அவன் செய்வதற்கு மனசு இல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே கீழ்ப்படிவதற்கு அவனுக்கு மனதில்லை. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ராஜாவாக நான் தள்ளிட்டப்பா, நீ எனக்கு பிரயோஜனமற்றவன், உன்னுடைய விருப்பத்துக்காக நீ வாழ்றியே, நீ உன்னுடைய விருப்பம் என்னுடைய இஷ்டம், என்னுடைய இஷ்டப்படி வாழ்றன்னு நீ விரும்புறியே, அதனால உன்னை நான் தள்ளிவிட்டேன் என்று சொல்லி தள்ளிட்டு ஆண்டவர் சொன்னாரு, என் விருப்பத்தை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய என் இதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசனை நான் என்ன செய்ய போறேன்? தேட போறேன்னு சொல்லி அந்த தேடி 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 ஆண்டவர் சொன்னாரு, என் தாசனைக்கு தாவீது என்ன செஞ்சேன்? நான் கண்டுபிடித்தேன். சொல்ல ஒரு காரியம் தெரியுமா? நீங்க ஆண்டவர் ஆவியான காலங்களில் பேசுகிறார். இன்னும் என் விருப்பம், என் சித்தம், என்னுடைய விருப்பம், எனக்கு இஷ்டமானது, நான் நினைக்கிறபடி நடக்கணும் என்று சொல்லி நம்முடைய விருப்பத்தபடி வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தர் சவுலை தள்ளினது போல என்னை உங்களையும் ஆண்டு தள்ளி விடுவார். புரியுதா சொல்றது? என்னோட காரியம் தான். நம்முடைய ஜெபம், அதிகமான ஜெபத்துல யாரு விருப்பம் அங்க ஜெபத்துல இருக்குது? சொல்லுங்க. நம்ம விருப்பம் தான் இருக்குங்க. எனக்கு இது வேணாண்டவர், அது வேணாண்டவர், அது நடக்கணும், இது நடக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். நாள் முழுதும் நம்முடைய விருப்பத்துக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய விருப்பமா, கர்த்தருடைய சித்தமா நமக்கு என்ன இல்ல? பாரமே இல்ல, பாரமே இல்ல. அப்ப ஆண்டவர் நம்மை தள்ளி விடுவாரா மாட்டாரா? சொல்லுங்க. தள்ளி விடுவார் ஆண்டவர். ஏப்பா இது அழிச்சு சொன்ன அழிச்சியா? இந்த பாவத்தை விட்டு சொன்ன விட்டுட்டியா? இந்த காரியத்தை செய்யாத சொன்ன செஞ்சியா? அந்த கேட்கிற அந்த காலை வேளையில நம்ம என்ன செய்ய முடியும்? சாக்கு போக்கு சொல்ல முடியுமா? சவுளை போல இல்ல, ஆண்டவருக்கு உமக்காக கொண்டு வந்திருக்கிறேன், அதுக்காக வந்து கொண்டு வந்திருக்கிறேன், இதுக்காக வச்சிருக்கிறேன் சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்ற, நான் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நான் கேட்டேனா, எனக்கு கொண்டு வான்னு கேட்டேனா? நானு என்ன சொன்னேன்? என்ன செஞ்சிருக்கிற? அப்ப என் விருப்பத்தை நீ நிறைவேற்றல, நான் சொன்ன கட்டளைகளை நிறைவேற்றல, உன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கிறியா என்று சொல்லி சவுளை தள்ளினது போல கர்த்தர் ஒரு நாள் நம்மை தள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லணும், என் தாசனாகிய இந்த மகனை, என் தாசனாகிய இந்த மகனை நான் என்ன செஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறேன், என் தாசனை கொண்டு என்னுடைய சித்தத்தை என்ன செய்ய போறேன், நான் செய்ய போறேன் என்று கர்த்தர் சொல்லணும், என்னை பார்த்து உங்களை பார்த்து. ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லணும். அப்ப ஆண்டவர் அந்த அந்த சவுலை தள்ளின உடனே கர்த்தர் தேட தொடங்கினார். தேடி 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 பல வருஷமா, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் பல வருஷங்கள் தேடினார் ஆண்டவர். தேடிட்டுதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய தாசனாகிய தாவீதை என்ன செஞ்சேன்? கண்டுபிடிச்சேன். எனக்கு ஜனங்களே அவன் கண்டுபிடிக்கும் போது அவன் ஒரு நாளும் பெரிய படிச்சவனா இல்ல, திறமையானவனா இல்ல, பெரிய பணக்கார குடும்பத்துல இல்ல, அவன் அற்பமாக எண்ணப்பட்டவனாக இருந்தான், எல்லாரும் ஒதுக்கப்பட்டவனாக தள்ளப்பட்டவனாக இருந்தான். இதுக்கு எல்லாரோட நகரத்துல அவன் இல்லை, அவன் காட்டுக்குள்ள ஆடுகள் மத்தியில நாற்றம் பிடித்த நிலைமையில அவன் குளிக்காம ஒண்ணு இல்லாம அவன் அப்படியே பைத்தியக்காரனை போல ஆடுகள் பின்னாடி திரிந்து கொண்டிருந்தான். ஆனா ஆண்டவர் சொல்லுது, அவனை நான் கண்டுபிடிச்சு அவன் இருக்கிறான். ஆண்டவர் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு மனுஷோட இதயத்தை ஊடுருவி கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய இருதயங்களை, உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? ஒவ்வொரு நாள் ஊடுருவி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டு விருப்பத்தை செய்வதற்கு ஆண்டவரே இந்த நாளை எனக்கு கொடுத்தீங்க இசப்பா, இந்த நாள் முழுவதும் ஒரு விருப்பத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன், நீ என்ன சொல்லினாலும் படிய செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் என்னை எடுத்து கத்த பயன்படுத்த கத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீதின் இருதயம் ஆண்டவருக்காக துடித்துக் கொண்டே இருந்தது. தாவீதின் இருதயம் ஆண்டவருக்காக ஆண்டவர் மேல வாஞ்சை, ஆண்டவருக்காக தாகம், ஆண்டவருடைய சித்தம் செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும் என்று சொல்லி அவன் இருந்தபடினால கர்த்தர் அப்படிப்பட்ட ஆடு மேய்த்து கொண்டு கொண்டு அழைத்து கொண்டு வந்து கர்த்தர் பெரிய ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். அதே போல நான் சொல்றேன், கர்த்தருக்காக நீங்க வாழ்வீர்களானால், கர்த்தர் சித்தப்படியா வாழ ஒப்பு கொடுப்பீர்களானால், கர்த்தர் உங்களையும் ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்த என் தேவனால முடியும்.
ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதை கண்டுபிடித்து நான் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருடைய கண்கள் எப்பொழுதும் உலாவிக் கொண்டேதான் இருக்கிறது. வாசியல் வசனம் 2 கொரிந்தியர் அல்லது 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமம் 16:9. 2 நாளாகமம் 16:9. இல்லைங்க, 2 நாளாகமம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க என்ன செய்தான்? இந்த வசனத்தை நம்ம தலைகளை படிப்போம். ஆண்டுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கடைசி வரி அப்படிதானே? ஆண்டுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு அப்படின்னு ஆண்டவர் ஆண்டுடைய பார்வை பூமி எங்க எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கு, அப்படியே உலாவிட்டே இருக்கு, அப்படியே பார்த்துட்டே இருக்கு. எதுக்கு? தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு ஆண்டவர் பின்பற்றது, ஆண்டவருக்கா வாழணும், ஆண்டவர் சேவிக்கணும், ஆண்டவருக்கா ஜெபிக்கணும், ஆண்டவரோட சித்தம் செய்யணும் என்று சொல்லி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடிக்கும்படியாக. ஆமென். ஆமென் சொல்லுங்க. இவங்க மனுஷனுடைய பார்வையில உத்தமமா இருக்கிறாங்களா? பாஸ்டர் பார்வையில ஜெபிக்கிற மாதிரி நடிக்கிறாங்களா? அவங்க பார்வையில் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களா? இல்ல என் பார்வையில நான் உண்மையாலுமே என் பார்வையில உத்தமமா நடக்கிறாங்களா என்று சொல்லி கர்த்தர் பார்க்கும்படி ஆண்டுடைய கண்கள் என்ன செய்தான்? பூமி எங்கோ எங்க போனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆண்டுடைய கண்கள் நம்ம என்ன செய்யுது? பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆமென். அப்ப அவர்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? தெரிந்தெடுக்கிறார். தமக்கென்று கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். தம்மை பற்றி உத்தமரத்தோடு வாசிங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் அவங்க மூலமாக தமது வல்லமையை, தமது கிருபையை, தமது ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்ய விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிப்பட்ட உத்தமரத்தோடு இருந்த தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்து அவன் மூலமாக தமது வல்லமையை விளங்க பண்ணினார். அல்லேலூயா சொல்லுங்க. நானும் நீங்களும் அப்படிப்பட்ட உத்தமரத்தோடு இருப்போமானால் என் மூலமாக உங்க மூலமாக தமது வல்லமை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே கர்த்தர் தான். எல்லா சுவிட்ச், மெயின் சுவிட்ச் ஃபுல்லா அவர்கிட்ட கையில் இருக்கு. ஆமென். ஈக்குறதெல்லாம் அவர்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. தாவீதை கர்த்தர் கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். என் தாசனாகி தாவீதை என்ன செஞ்சேன்? நான் கண்டுபிடிச்சிட்டப்பா, கண்டுபிடிச்சேன் சொல்ல. ஒரு வசனம் படிங்க. 78ஆம் சங்கீதம் 78 70 இருந்து படிங்கள. தமது தாசனாகி தாவீதை தெரிந்து கொண்டு. அப்ப ஆண்டவர் இங்க இருந்து எடுத்தார் அவனை. அப்ப எங்க கண்டுபிடிச்சார் அவனை? ஆட்டு தொழுவத்தில் இருந்தான். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஆடுகள் பின்னாடி போய்கொண்டிருந்தான். அங்கதான் ஆண்டவனை கண்டுபிடிச்சார். அல்லேலூயா சொல்லுங்க. நீ எங்க இருந்தாலும் கர்த்தரை பார்த்துட்டே இருக்கிறார். அப்புறம் சொன்ன ஆண்டு சொன்ன, என் மகனே நான் என்ன செஞ்சேன்? இந்த தாழ்வான இடங்களில நான் கண்டுபிடிச்சப்பா. எல்லாரும் ஒதுக்குனாங்க, ஆனா நான் என் மகனை என்ன செஞ்சேன்? கண்டுபிடிச்சேன். இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தான், இந்த வேலையில இருந்தா. நீ ஒருவேளை நீங்க சொல்லல, பெண்கள் சொல்லலாம், நான் வீட்டு வேலை தானே செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆண்டா வீட்டு வேலை செய்யும் போது கூட உண்மையா இருப்பேன். ஆனால் அந்த இடத்துல உங்களுக்கு கண்டுபிடித்து உங்களை தூக்கி கொண்டு வந்து கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக மாற்ற எந்த அளவுனால முடியும். ஆமென். எந்த நிலைமையில இருந்தாலும் சரிங்க. நீங்க அடிமையா இருக்கலாம், அற்பமா இருக்கலாம், ஒன்றுமில்லாதவங்களா இருக்கலாம், எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை கண்டுபிடித்து தூக்கி கொண்டு வர கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ஆண்டவர் எங்க கண்டுபிடிச்சாரா? ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீது. ஆமென். வாசிக்கிறோம், தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்தில் அவனை என்ன செஞ்ச எடுத்து கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. 4 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 காரியத்தை சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் காரியம், தமது ஜனத்தை மேய்ப்பதற்காக தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எதற்காக தெரிந்து கொண்டாரு? நம்ம ஜனத்தை
மெய்ப்பதற்காக ஒரு மெய்ப்பெண் தேவை. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த வசனம் தாவீதுக்காக இல்ல, நம்ம ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க. சில பேர் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல வழி தப்பி போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் நம் கண் முன்னாடி ஏராளம் பேர் உண்டு. நான் திருப்பி சொல்றேன், மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளை போல வழி தப்பி போய்கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள் நம் கண் முன்னாடி அநேக பேர் உண்டு. அவளை மேய்ப்பதற்கு யார் இருக்கிறா? அவர்களை திருப்பி கர்த்தர் பக்கமா திருப்பி கொண்டு வருவதற்கு யார் இருக்கிறா? ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகி தாவீதை கண்டுபிடித்து என் ஜனங்களை மேய்ப்பதற்கு மேய்ப்பனாக ஏற்படுத்தினது போல இந்த காலை வேளை கர்த்தர் சொல்லுகிறார், நானும் நீங்களும் ஆண்டு பார்வை உத்தமத்தோடு இருப்போமானால் கர்த்தர் என்னை உங்களை தெரிந்து கொண்டு நீங்க வழி தப்பி போய் கொண்டிருக்கிற ஆடுகளை தப்பமா திருப்புவதற்கு என்னை உங்களை மேய்ப்பனாக வைக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அதிலேயே சொல்லுங்க, 2 பேர் மேய்ச்சாலும் கூட போதுங்க. நான் சொல்ல புரியுதா? உங்க குடும்பத்தை மேய்த்தாலே போதும். நீங்க உங்க குடும்பத்துல இருந்து ரட்சிக்கப்படாத இன்னைக்கு நிறைய ஆடுகள், வழி தப்பி போய் கொண்டிருக்கிற ஆடுகள் உண்டு. அவளை திருப்பி கொண்டு வர யாரு இருக்கா? உங்க பக்கத்து வீட்டுக்காரன், உங்க சொந்தக்காரன், ஆண்டவர் அறியாத எத்தனையோ பேர் வழி தப்பி போய் கொண்டு கண்ண முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க. அவளை திருப்பி கொண்டு வரதுக்கு மெய்ப்பன் யாரு இருக்கா? ஆண்டு தேடுறார் தேடிக்கொண்டே இருக்கிறார். என்னை உத்தமத்தோடு என்னை பின்பற்றவங்க யாருப்பா இருக்கிறாங்களா? தேடிக்கொண்டே ஆண்டவர் இருக்கிறார். நீங்க நாளுக்கு நாள் இன்னைக்கு ஜனங்கள் மோசமான நிலைமை போய் கொண்டிருக்கிறார். அவங்களை திருப்பி கொண்டு வரது யாரு இருக்கா? கர்த்தருக்கு உத்தரவாதியோடு கூட ஆண்டவர் நான் இருக்கிற ஆண்டவர். ஆமென். நீங்க எங்க இருந்தாலும் சரிங்க, கர்த்தர் என்னை உங்களை மேய்ப்பனாக பார்க்கிறார். என் ஆடுகள் மேய்ப்பதற்கு நீ வருவையா ஆண்டவர் கேட்கிறார். பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்டார், என் ஆடுகளை மேய்க்கிறியா? என்னை நேசிக்கிறியா? என் ஆடுகளை மேய்க்கிறியா கேட்டார் ஆண்டவர். அப்ப பேதுரு சொன்னா, ஆண்டவர் உமக்கு தெரியும் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறேன். அப்ப கடைசி என்ன சொன்னாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. உங்க பக்கத்து வீட்டுக்காரனா ஆண்டவர் ஆடாதான் பாக்குறார். உங்க சொந்தக்காரன், ரட்சிக்கப்பட சொந்தக்காரனை கர்த்தர் ஆடாதான் பாக்குறாரு. உங்க நண்பர்களை கர்த்தர் ஆடாதான் பாக்குறாரு. உங்களுக்கு விரோதங்கள் எத்தனையோ பேர் போய்கொண்டு அவங்களை எல்லாம் ஆண்டவர் எப்படி பாக்குறாரு? ஒரு ஆடாதான் பாக்குறாரு. வழி தப்பி போடுற ஆடா பாக்குறாரு. அவளை ஆண்டுகளை கொண்டு வர யாரு இருக்கிறா? நானும் நீங்கள் எழும்பணும். ஆண்டவர் தான். அலையிலே சொல்லுங்க, சத்தம் அலையிலே சொல்லுங்க. தாவீதை கர்த்தர் மேய்ப்பனாக என்ன செஞ்சார்? ஏற்படுத்தினார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. 2வது வருஷம் படிங்க, 3ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 2 சாமுவேல் 3:18. சீக்கிரம் படிங்க. 2 சாமுவேல் 3:18. இப்போதும் அப்படி செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று. போதும். ஆண்டவர் தாவீதை எதற்காக தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், எதிராளியுடைய கையிலிருந்து தமது ஜனங்களை பாதுகாத்து ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் தாவீதை ராஜாவாக ஏற்படுத்தினார். அதிலே சொல்லுங்க, நீங்க எதிராளி எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெச்சிக்கிற சிங்கம் போல இன்னைக்கு வகை தேடி சுத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேகரை விழுங்கி 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 அவன் நரகத்தின் நேர மோசமான நிலைமையில இன்னைக்கு அநேக ஜனங்களை பிசாசு வஞ்சித்து வைத்திருக்கிறான். சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக, சத்துருவின் கையிலிருந்து விடுதலாக்கும்படியாக, பாதுகாக்கும்படியாக தாவீது ஏற்படுத்தது போல ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எத்தனையோ ஜனங்கள் நீங்க சத்துரு கையில் பிடியில் இருக்கிறாங்க, அவனை பாதுகாக்கும்படியாக, அவன் விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நோக்கம் பாருங்க, ஆண்டுடைய நோக்கம் பாருங்க, நம்முடைய நோக்கம் பாருங்க, நம்முடைய பாரம் பாருங்க, ஆண்டுடைய பாரம் பாருங்க. ஐயோ, என் ஜனங்கள் ஆபத்துல இருக்கிறாங்களே, என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே, என் ஜனங்கள் பிசாசு விழுங்கி கொண்டிருக்கிறானே, இந்த ஜனங்களை பாதுகாப்பு யார் இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார். நம்ம சொல்லணும், ஆண்டவர் நான் திறப்பில் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒவ்வொரு மணி நேரமாவது ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவரே என்னுடைய சுற்றிக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்காக நான் திறப்பில் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் எழுப்புவோமானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை தெரிந்தெடுத்து நான் அவனை ராஜாவாக்குறது போல நான் உன்னை பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழும்போடுங்க ஆண்டவருக்காக. ஆமென். 3வது காரியம் படிங்க, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 சாமுவேல் 7:5.
ஆலயத்தில் இருந்து கட்டுவாரோ நான் எப்போதும் போதும். நல்லா கவனிங்க. இந்த தாவீதுக்கு என்னன்னா கர்த்தருடைய ஆலயத்து மேல ரொம்ப வாஞ்ச, ரொம்ப தாகம், ஆண்டவர் மேல தாகம், ஊழியத்து மேல தாகம். ஆண்டவருக்கா ஊழியம் செய்யணும், ஆலயத்தை கட்டணும், ஆண்டவருக்கா இதை செய்யணும், ஆண்டவருக்கு அதை செய்யணும், ஆண்டு இப்படி ஆலயம் இப்படி ஆலயம் இல்லாம கட்டணமா ஆலயம் இல்லாம இருக்கிறது என்று சொல்லி அந்த ஊழியத்து மேல ஆலயத்து மேல தாவீதுக்கு ஒரு வாஞ்ச, தாவீதுக்கு ஒரு வாஞ்ச. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நானும் நீங்களும் அப்படிப்பட்ட வாஞ்சையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் தாவீது எதுக்காக கண்டுபிடிச்சாரு? அவனுக்கு வாஞ்சை இருந்துச்சு, ஊழியத்து மேல ஆலயத்து மேல ஆண்டவர் மேல வாஞ்ச. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் படுத்துட்டு நல்ல ஒரு டெரஸ் வீட்டுல தான் படுத்துட்டு இருந்தான். அவனுக்கு எல்லாமே உண்டு, அத்தனை சௌகரியம் உண்டு அவனுடைய வீட்டுல. படுத்துட்டு ஒரு சிந்தனை வந்துச்சு, ஆளுடைய கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கு? டென்ட்ல இருக்கு. ஆண்டவர் ஒரு நல்ல கட்டடமாக ஆலயம் இல்லை அப்படின்னு சொன்ன அவன் என்ன தீர்மானம் பண்றான்? படுக்க ஏற மாட்டேன், நான் வீட்டுக்குள்ள போக மாட்டேன், நான் நல்ல சாப்பாடு என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் என்று சொல்லி வனாந்தரத்துல போய் படுத்துதான். வனாந்தரத்துல காடு மேடுல போய் படுத்துதான். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நேரா நாத்தான் என்ன செய்யறான்? ஓடி வர்றான். எப்பா நீ ஆண்டவர் ஆலயத்தை கட்ட சொல்லி இவ்வளவு வாஞ்சியா இருக்கியா அப்படின்னு. ஏன்னா ஆண்டவர் தெரியும், நான் தெரிந்தெடுக்கும் போது அவனை கண்டுபிடிக்கும் போது இப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவன் தான் அவன் ஆண்டவர் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம பார்க்கும் போது நம்மகிட்ட ஒரு வாஞ்சி இருக்கணும். ஆலயத்துக்கு போகணும், சபைக்கு போகணும், ஆண்டவர் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்கு இந்த வேலை செய்யணும், ஆண்டவருக்கு அந்த வேலை செய்யணும் என்று சொல்லி நமக்கு என்ன இருக்கணுங்க? ஒரு வாஞ்சி இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த கடந்த 6 நாட்களும் சபை நினைச்சீங்க? நினைச்சு என்ன பண்ணீங்க? நீங்க இந்த பதில் சொல்ல எனக்கு தெரியும், அதனால என்ன பண்ணுனேன்னு கேட்கும். சபை நினைச்சீங்கல்ல, என்ன பண்ணீங்க? அது நம்ம செய்ய வேண்டியதுதான். டெய்லி ஜெபிக்கணும், சபைக்காக என்ன செய்யணும், அதைத்தான் நம்ம என்ன பண்ணோம். ஆனா தாவீது பாருங்க, நான் கட்டளை என்ன செய்ய மாட்டேன், ஏற மாட்டேன். அவன் செஞ்சான், அவன் ஏதோ செய்கை செஞ்சான், அதான் வாஞ்ச. அல்லேலூயா சொல்லுங்க. கல்யாணத்துக்கு நியமிக்கப்பட்ட மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா கல்யாணம் பேசல முடிச்சாச்சு. கல்யாணத்துக்கு எத்தனை மாசம்? 3 மாசம் இருக்கு. 3 மாசம் இருந்தா கல்யாணம். இந்த மாப்பிள்ளை சும்மா இருப்பார் நினைக்கிறீங்க? என்ன பண்ணுவாரு? இப்பதான் செல்போன் ஓடுங்க. அப்ப அந்த அப்பெல்லாம் என்ன செய்வாரு? அவர் ஊர் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். பொண்ணு வீடு என்ன செய்வாரு? நான் சும்மா ஃப்ரெண்ட பார்க்க வந்தேங்க. யார பார்க்க வந்தேன்? ஃப்ரெண்ட தான் பார்க்க வந்தேன், அவங்கள பார்க்க வந்தேன், ஒரு சின்ன வேலையா வந்தேன். அப்படி என்ன செய்வாரு? காரணமே இல்லாம என்ன செய்வாரு? அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து எதுக்கு வருவாரு? பார்த்துட்டு போறதுக்கு வருவார். அப்படின்னா சர்ச்சை வரீங்களா? அப்படியும் கூட நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்களே. சொல்லுங்க, அது சொல்ற புரியுதா? வரணும். என்ன வேலை இருக்கு, என்ன ஊழியம் இருக்கு, அது என்ன காரியம் இருக்கு, நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? பார்க்கணும், ஆண்டுக்கா செய்யணும். நம்ம சபை அற்பமா தான் இருக்குங்க. ஆனா அற்பமான இடத்துல நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை வாஞ்சியோட செய்யணும், ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், நம்மளால முடிந்ததை செய்யணும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். தாவீது அதை கண்டுபிடிச்சார் ஆண்டவர். அதனால தாவீது ஆண்டவர் உயர்த்திட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதுக்கு சும்மா சாதாரண உயர்த்தலைங்க, ஆண்டவர் பயங்கரமா உயர்த்திட்டார். அவனை போல பணக்காரர் யாரும் இல்லை. அவன் ஆலயத்துக்கு கொடுக்குற அந்த வெள்ளியும் பொண்ணை பார்த்தீங்கன்னா படி மலை போல குமிச்சிருந்தான். பல டன் தங்கத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் வாழ்க்கை உங்க வாழ்க்கை நடக்க மாட்டேங்குது? ஏன் வாழ்க்கையில உங்க வாழ்க்கை உயர்வு இல்லை? இன்னும் ஏன் தரித்திர நிலைமையில இருக்கிறோம்? இன்னும் ஏன் நம்ம செழிப்பு வரல? அப்படின்னா நம்ம தாவீது போல மாறல, நம்ம தாவீது போல இல்ல. ஏன் ஆண்டவர் நல்லா கவனிச்சுங்க, கர்த்தரை மட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். நாம் ஒரு சத்தியத்தை நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். திருப்பி சொல்றேன், ஆண்டவர் நம்மை ஐஸ்வர்யனாக்க விரும்புகிறார். விரும்புறார் இல்லையா? ஏன் முடியல? ஏன் முடியல?
பிசாசு வந்துங்க பாஸ்டர், அதெல்லாம் விட்டுருங்க, பிசாசு நினைக்காதீங்க. ஆண்டவர் என்னையே ஆசீர்வதிக்க முடியல அப்படின்னா காரணம் தானா? நான் ஆண்டவரை ஆசீர்வதிப்பதற்கு நான் விடுவதில்லை, நான் தான் தடை பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு, ஆண்டவர் நம்ம உயர்த்த விரும்புறாரு, ஆண்டவர் நம்ம மேன்மைப்படுத்த விரும்புறாரு, எல்லா காரியத்தையும் பெரிய ஒரு ஆசீர்வாதமா வாழ விரும்புறாரு, வாழ வைக்க விரும்புறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதமா வாழ விடுவதற்கு நம்ம என்ன செய்யல, தயாரா இல்ல, நம்ம தான் தடுத்துட்டு இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது விட்டு கொடுத்தான், ஆண்டவர் அப்படி ஆட்டோமேட்டிக் ஆசீர்வதிச்சார். நான் சொல்ல புரியுதா? நம்ம ஜஸ்ட் விட்டு கொடுத்தா போதும், நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சா போதும். நீங்க ஒன்னும் இழுத்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க வந்து மம்பட்டி எடுத்து என்ன செய்ய வேண்டியதில்லை, பாடுபட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஆட்டோமேட்டிக் நம்ம என்ன செய்வாரு சொல்லுங்க, வானத்தின் பலகங்களை திறந்து இடம் இல்லாமல் போகும்போது நம்ம என்ன செய்வாரு, ஆசீர்வதிச்சிருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம விட்டு கொடுக்கணும் ஆண்டவர். அந்த ரகசியங்களை நம்ம அறிஞ்சுக்கணும். பரலோகத்தின் திறவுகோலை நம்ம என்ன செய்யணும், கையிலேயே கொடுத்துட்டாரு. எப்ப திறப்பாங்கிறாரு, நம்ம திறக்க மாட்டேங்கிறோம். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கையில கொடுத்துட்டாரு இல்லையா? கொடுத்துட்டாரு. நம்ம அதை என்ன செய்யறது இல்ல, திறக்கிறது இல்ல. அது திறங்கிறாரு, நம்ம என்ன செய்யறோம், வேற எங்கேயும் திறந்துட்டு இருக்கிறோம், வேற எதாவது செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆண்டோடைய ஆலயத்துக்கு வர்றதில்ல, வேற என்ன காரியத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டு சொல்ல இதை முதலாவது தேவராஜ் தேடுப்பா, அதெல்லாம் வந்துரும் தேடுற, இதெல்லாம் இந்த காரியத்தை ஆண்டோட காரியத்தை முதலுக்கு இடம் கொடு சொல்றோம். நம்ம என்ன செய்யல சொல்லுங்க, நமக்கு நேரம் இல்லைங்க. ஆனா தாவீது பாருங்க, பெருசா ஒண்ணு செய்யல. அவன் பிரச்சனையா உடனே ஆண்டுட்டு போவான், ஆண்டவர் என்ன செய்யட்டம. இப்ப நல்ல கவனிங்க. இப்ப நம்ம நிலைமையில தாவீதுக்கு வச்சுக்குவோம். நம்ம பிரச்சனை, நமக்கு வந்த பிரச்சனை தாவீதுக்கு பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா? வந்துச்சு. இப்ப தாவீது என்ன செய்யலாம், கேட்டான், ஆண்டோட கேட்டான், நான் போட்டுமா வேண்டாமா. அவன் ஆண்ட வேண்டாம் சொன்னா அவன் போக மாட்டான், போன்னு சொன்னா என்ன செய்வான் அப்படின்னு என்ன அர்த்தம், விருப்பத்தை முழுது ஆண்ட கிட்ட கொடுத்துட்டான். தன் விருப்பம் என்ன, என்னோட விருப்பம் ஒண்ணு வேண்டாம், நீங்க என்ன சொன்னாலும் என்ன செய்யறேன், நான் செய்யறேன், நீங்க சொல்றதை நான் செய்யறேன், கீழ்படுகிறேன். அது தயாரா இருந்தபடினாலதான் ஆண்டவர் சரியான வழி அவன் காட்டினார். ஆனா நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஏற்கனவே பிளான் எல்லாம் போட்டுருவோம். நம்ம ஏற்கனவே திட்டமெல்லாம் முடிச்சிருவோம், போட்டு எல்லாம் ஃபைனல் பண்ணி எல்லாம் செய்யலாம் போட்டுருவோம். போட்டுட்டு அந்த திட்டத்தை கொண்டு போய் ஆண்டவரே நீ செய்யட்டுமான்னு கேட்போம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, அதை நீயே போட்டு தோசி இல்ல, அதை நீயே முன்னாடி தீர்மானம் பண்ணிட்டீல்ல, அதுல என்ன செஞ்சு கொண்டுருவார். சொல்லுங்க, நாம் ஆண்டருக்கு விருப்பத்துக்கு விட்டு கொடுக்க. நான் சொல்றேன், நீங்க எளிவான வச்சுங்க, நீங்க ஆண்டருக்கு முதலில் கொடுத்து பாருங்க, நடக்க வேண்டிய காரியம் அதிரதின் காலத்துல நமக்கு நன்மை ஆக முடியும். அந்த பெருக்கம் நமக்கு வந்துட்டே இருக்கும், அந்த ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும், வரும். இதன் நியதி, இது யாரும் மாத்தவே முடியாது, யாரும் என்ன செய்ய முடியாது, மாத்தவே முடியாது. ஆண்டவர் நம்ம ஆஸ்வதிக்கிற சத்தியம். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த உண்மைனா, அவர் தரித்திராக மரித்த உண்மைனா, நம்மை ஆஸ்வதிக்கிறதும் உண்மை. சொல்லுங்க, நம்ம பெற்ற ரட்சிப்புக்குள்ளேயே எல்லாம் அடங்கி இருக்குங்க, எல்லாம் இருக்கு உள்ள இன்பில்ட். நம்ம பெற்ற ரட்சிப்புக்குள்ளேயே சுகம் இருக்கு, நம்ம பெற்ற ரட்சிப்புக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்கு, நம்ம பெற்ற ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, எல்லா கிருபைகளும் மேன்மைகள் எல்லாம் உள்ள, வரங்கள் எல்லாம் உள்ள இருக்கு, அந்த ரட்சிப்புக்குள்ளே இருக்கு. அந்த ரட்சிப்பு நம்ம என்ன செய்யணும், நிறைவேறுவதற்கு அந்த ரட்சிப்பு நிறைவேற நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும், உள்ள வளர்க்கணும், பெருக்க செய்யணும். அதுக்கு நம்முடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா, நம்முடைய கவனம் முழுவதும் ரட்சிப்புல இருக்கணும். ஆமென். ஆனா நம்முடைய கவனம் முழுவதும் உலக பிரகாரமான காரியத்திலே இருக்கு, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இருக்கு, உலக பிரகார தேவைகளுக்காகவே நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை நம்ம என்ன செய்யணும், மறந்து விடுகிறோம். நீங்க பிசாசு பண்ற பெரிய தந்திரம் என்னன்னா, நிறைய பாரங்களையும் நிறைய கவலைகளையும் உலக பாரங்களையும் உலக கவலை கொண்டு வந்து இந்த ரட்சிப்பை பத்தி நினைக்காமையே வாழ வச்சிடறான். அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து நாலாவது, தாவீதை ஆண்டவர் அழைத்தது நாலாவது காரணம், அதே 2 சாமுவேல் 7:8 வசனம். சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனத்துக்கு அதிபதியாகும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் நாட்டு மந்தையை விட்டு எடுத்து. போதும், ஜனத்துக்கு அதிபதி, லீடர் ஃபார் த பீப்புள். ஆண்டவர் தாவீதை சும்மா என்று அழைக்கல, நீ என் ஜனத்துக்கு நீதான் லீடரா இருக்கணும்,
நீதான் லீடரா இருக்கணும், நீதான் அதிகாரியா இருக்கணும் என்று சொல்லிதான் கர்த்தர் தாவீதை அழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நம் முதல்ல சொல்லுவோம், 4 காரியத்தை சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் தாவீதை மெய்ப்பனாக என்று அழைத்தார். தாவீது என் ஜனங்கள் என்ன செய்யணும், நீ மெய்க்கணும் என்று சொல்லி மெய்ப்பனாக என்று அழைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது தாவீது ஆண்டு அழைத்தது காரணம், எல்லா சத்துருக்குள்ள இருந்து அந்த பெலிஸ்தர் மற்றும் எல்லா சத்துரு வந்து ஜனங்களை என்ன செய்யணும், பாதுகாக்கணும், அவனை என்ன செய்ய காப்பாற்றணும் என்று சொல்லிதான் தாவீது என்று அழைத்தார். மூன்றாவது தன்னுடைய ஊழியத்து மேல, தன்னுடைய சபை மேல ஒரு வாஞ்சை உள்ளவனாக ஆண்டவர் தாவீதை கர்த்தர் அழைத்தார். அல்லேலூயா. நாலாவது தாவீது ஜனத்துக்கு தலைவனாக, லீடராக ஆண்டவர் அழைத்தார். தலைமைத்துவ பண்புல ஆண்டவர் அவனை வைத்து தலைவனாக கர்த்தர் முன்குறித்தார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த வெளிப்பாடு நான் சொல்றேன், ஆண்டவர் கொடுத்த போது ஆண்டவர் கூட பேசின காரியம், இந்த 4 பண்புகளும் 4 காரியம் 4 சித்தமும் என் சபையில அத்தனை பேரும் நான் வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் மேய்ப்பனாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா சத்துருக்களுக்கு காப்பாற்றும்படியாக ஆண்டவர் ரட்சகனாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியத்து மேல, சபை மேல ஒரு வாஞ்சி உள்ளவனாக அந்த ஊழிய அபிஷேகத்தை நம்ம மேல வைத்துதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நாலாவது தலைமத்துவ பண்புக்குள்ளாக இந்த தலைமத்துவத்தினுடைய ஆசீர்வாதத்தை வைத்துதான் கர்த்தர் என்னை உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நீங்க எந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறோ அங்க நீங்க தான் லீடர். ஆமென் சொல்லுங்க. நீங்க அங்கதான் லீடரா இருக்கீங்க, லீடரா இருக்கணும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் தாவீது மேல ஊற்றின ஆண்டவர் என் மேல உங்க மேல கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். 89ஆம் சங்கீதத்தினுடைய 20 வசனத்தை திருப்பி வாசிங்களே. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். அப்ப ஆண்டவர் கண்டுபிடிச்சோன்னு ஆண்டவன் ஒரு காரியம் என்னன்னா, அவனை பரிசுத்த தைலத்தினால் என்ன செஞ்சாரு, அபிஷேகம் பண்ணிட்டார். அல்லேலூயா. நம்மை கண்டுபிடிச்சோன்ன நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கண்டுபிடிச்ச உண்மையா அப்படின்னா, என் மேல அபிஷேகம் இருக்கிறது உண்மையா, என்னை கண்டுபிடிச்சது உண்மை. எத்தனை பேர் மேல அபிஷேகம் இருக்கு அப்படின்னா கர்த்தர் உங்களை கண்டுபிடிச்சான்னு அர்த்தம். புரியுதா? என்னை உங்களை கர்த்தர் என்ன செஞ்சாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார், தைலத்தை ஊத்தி இருக்கிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. என் மேல அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி. அந்த அபிஷேகம் என்ன அபிஷேகம் அப்படின்னா, ராஜரீக அபிஷேகம், ராஜாவாக ஆளக்கூடிய அபிஷேகம். அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவாக ஆளக்கூடிய அபிஷேகம். இரண்டாவது ஆசாரிய அபிஷேகம், ஆண்டுக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரிய அபிஷேகம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது அபிஷேகம் சொல்றேன், தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம். இந்த 3மே நம்ம மேல இருக்குங்க. என்ன அபிஷேகம்? தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம். தாவீது பாட்டு எழுதுவாரு, தாவீது எழுதுவாரு, பாட்டு எழுதுவாரு. ஆனா என்ன ஆயிரும், அது தீர்க்கதரிசனமா மாறிடும். நான் சொல்ல புரியுதா? தாவீது எத்தனை பாட்டு தாவீது எழுதின எத்தனை சங்கீதம் தீர்க்கதரிசனமான சங்கீதம் தெரியுமா உங்களுக்கு? அது இயேசு பத்தி சொல்லப்பட்ட சங்கீதம், நடக்க போற காரியத்தை சொல்லப்பட்ட சங்கீதம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப தாவீது எழுதும் போது அந்த படிக்காதவன் அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது கிடைக்கிற நேரத்துல என்ன செய்வான், பாட்டு எழுதுவான். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது எழுதின முக்காவாசி பாட்டு 30 வயசுக்கு முன்னாடி எழுதி முடிச்சிட்டான். நான் சொல்ல புரியுதா? எத்தனை வயசு முன்னாடி? அவர் ராஜஸ்தானத்துல உட்கார்றதுக்கு முன்னாடியே முக்காவாசி பாட்டு எழுதி முடிச்சிட்டான். அப்ப அவன் எங்க இருந்தான்? ஆடு மேய்ச்சிருந்தவன் சவுலுக்கு தப்பி அங்க ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தான். அந்த சமயத்துல எழுதுறான், பாட்டு எழுது. அந்த எழுதும் போது பல பிரச்சனை சூழ்நிலை எழுதுனான், அவன் மனசு தோன்று எழுதுனான். ஆனா தாவீது ஆண்டு சொல்றாரு, என் தீர்க்கதரிசி சொல்றாரு. ஏன்னா அவன் மேல இந்த அபிஷேகம் அப்படிப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றேன், என் மேல உங்க மேல தீர்க்கதரிசன அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவி நம்ம மேல இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது மனுஷனை பார்த்து, யாராவது பார்த்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் நல்லா இருக்க போற, வாழ்க்கையில இருக்க பிரச்சனை மாற போது சொல்லி பாருங்க, கண்டிப்பா நடக்குது. ஆமென் சொல்லுங்க. நம்ம சொல்றதே இல்லைங்க, அந்த அபிஷேகம் உள்ள இருக்கு. நம்ம ஜெபம் என்று சொல்ல 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 அது என்ன செய்யும், நடக்கும். ராஜரீக அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், தீர்க்கதரிசியின் அபிஷேகம், இந்த 3மே தாவீது மேல இருந்தது போல கர்த்தர் என் மேல உங்க மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. என் மேல உங்க அபிஷேகம் உண்டு. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். 2 சாமுவேல் 16:13. சீக்கிரம் படிங்க. அப்படியே தாவீது அவன் மனுஷரும் வழியே அல்லது 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது
அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல வந்து இறங்கி இருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? அந்நாள் முதற்கொண்டு தாவீது மேல கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவனை அபிஷேகத்துக்குள்ளாக கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. தாவீதுக்கு நல்ல கவனிங்க, தாவீதுக்கு எப்படி ராஜ்யபாரம் பண்ணணும்னு தெரியாது. தாவீதுக்கு எப்படி ஜனங்களை மேய்க்க வேண்டும் என்று சொல்லி தாவீதுக்கு தெரியாது. தாவீதுக்கு இன்னெல்லாம் தீர்க்க சொல்ல வேண்டும் என்று தாவீதுக்கு தெரியாது. எப்படி யுத்தம் செய்து எப்படி ஜனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று தாவீதுக்கு என்ன செய்யாது? தெரியாது. கவனிங்க, ஒண்ணுமே தெரியாது தாவீதுக்கு, ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன். ஆடு மேய்த்தவனுக்கு எப்படி ராஜாவாக தெரியும்? சொல்லுங்க, தெரியாது, ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு. ஆனா எப்ப ஆண்டவர் அவன் மேல அபிஷேகம் பண்ணினாரோ, எப்ப தாவீது மேல அந்த அபிஷேகம் ஊட்டப்பட்டதோ, அப்பொழுதே ஆண்டவர் அவனுக்குள்ளாக அந்த ஆளக்கூடிய தலைவனா இருக்கக்கூடிய ஜனங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடிய அத்தனை கிருபைகளும் அவன் மேல அந்த அபிஷேகத்துக்குள்ளாக ஊற்றி விட்டார். சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப நான் இங்க பிரசங்கம் பண்றீங்க, ஊழியம் செய்ய வச்சுங்க. என்னுடைய ஆரம்ப நாட்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு பேசவே தெரியாது, எனக்கு பேசவே தெரியாது. உளறி பேசுவேன். நான் பேசுற வார்த்தை எங்க முன்னாடி யாருன்னாலும் புரியாது. எங்க வீட்டுல நான் பேசுற வார்த்தை எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கே புரியாது. திருப்பி சொல்லுவாங்க. இப்ப கூட சொல்லுவாங்க. அப்ப ஊழியம் செய்ய தெரியாது. ஒரு மனுஷனோட எப்படி பேசணும் தெரியாது. கூச்ச சுபாவம். முன்ன தைரியமா நின்று என்ன செய்ய முடியாது, பேச தெரியாது. எனக்கு பாட்டு பாட தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட இருந்தவன் என்னதான் கொண்டு ஆண்டவர் என்ன செய்றாரு? ஊழியக்காரன் பண்ணாரு. அப்ப நல்ல கவனிங்க, அப்படிப்பட்ட ஊழியக்காரர் அபிஷேகம் ஊற்றும் போது ஆண்டவர் இங்க நின்று பிரசங்கம் பண்ணக்கூடிய, இங்க பாட்டு பாடக்கூடிய, இங்க நின்று ஜனங்களுக்கு பேசக்கூடிய, தைரியமா காரியத்தை செய்யக்கூடிய அத்தனை காரியம் எனக்கு முதல் இல்ல. எப்போ மேல அபிஷேகம் ஊற்றப்பட்டதோ அப்போது அதுக்குள்ள நல்ல கிருபைகளும் அந்த காரியங்கள் வந்துருச்சு. சொல்லுங்க, வந்த உடனே எனக்கு செயல்படல, வந்த உடனே என்ன செய்யல. இப்ப பேசுற மாதிரி அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியத்துக்கு வந்த உடனே நான் செயல்படல. ஆனா அதுக்காக நான் பயிற்சி எடுத்த போது, அதுக்கு நான் முயற்சி செய்த போது, அந்த ஒவ்வொரு தாளந்தும் ஒவ்வொரு தகுதியும் ஒவ்வொரு திறமையும் எனக்கு என்ன வந்துச்சு, ஆட்டோமேட்டிக் வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ல புரியுதா? அப்ப தாவீது ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும் போது அவன் ஆளக்கூடிய திறமை அவனுக்கு இல்ல, ஞானம் இல்ல, போர் செய்யக்கூடிய எந்த கிருபை இல்ல அவனுக்கு. ஆனா எப்ப ஆண்டவர் அவன் மேல அபிஷேகத்தை ஊட்டுனாரோ, நல்லா கவனிங்க, எப்ப அவன் மேல அபிஷேகத்தை ஆண்டவர் ஊட்டுனாரோ அப்பொழுது அவன் ஆளக்கூடிய, அவன் ராஜாவா இருக்கக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய அத்தனை கிருபைகளும் அவன் மேல வந்துருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுனாலதான் அவன் நேர கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அவன் பயப்படாம நின்றான். அவனுக்கு தெரியும் என் மேல இருக்கிற அபிஷேகம், எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது தாவீதுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப உங்களை பார்த்து தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்களை எத்தனை பிரச்சனை சந்திக்கிறீங்க, எத்தனை போராட்டத்தை சந்திக்கிறீங்க, எத்தனை சூழ்நிலை சந்திக்கிறீங்க, நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், அத்தனை பிரச்சனையும் அத்தனை போராட்டத்தையும் ஜெயிக்கக்கூடிய கிருபை ஏற்கனவே உங்களுக்குள்ள கர்த்தர் ஏற்கனவே வைத்து விட்டார். அதுக்கேற்ற அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்து விட்டார். உங்களால ஜெயிக்க முடியும், உங்களால மேல வர முடியும், உங்களால ஆதிசிகளுக்கு உங்க மேல வர முடியும். ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்கணும், அதை நீ நம்பணும். நீ பிரச்சனை பார்த்து போ, நீ பயப்படாதீங்க. உங்க சூழ்நிலை பார்த்து நீ என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு உறவு இருக்கிற சூழ்நிலை பார்த்து என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னால ஜெயிக்க முடியும், என்னால எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும், என்னால இந்த விஷயத்தை மாற்ற முடியும். சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க வீட்டுக்குள்ள எல்லா மனுஷனும் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களா? சூழ்நிலை மாறி இருக்குதா? அத்தனை பேருக்கு உங்க வழி கொண்டு வர எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புரியுது நான் சொல்றது? எல்லா கிருபை யார் கொடுத்திருக்கிறாரு? நமக்கு கொடுத்திருக்கிறார். எங்க கொடுத்தாரு அப்படின்னா கொடுக்கல. நீங்க அதை விசுவாசத்தா தான் அது உங்களுக்கு அது செயல்படும். நீங்க அதை விசுவாசிக்கணும். எனக்கு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு அந்த திறமை இருக்கு, இந்த 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 பிரச்சனையை மாற்றக்கூடிய கிருபை எனக்கு இருக்கு, இந்த வியாதியை இந்த பலவீனத்தை ஜெயிக்கக்கூடிய கிருபை எனக்கு இருக்கு அப்படின்னு என்ன செய்யணும்? நீங்க நம்பணும். ஆமா ஆண்டவரே கொடுத்திருக்கிறீங்க, முடிவுல நான் தான் என்ன செய்ய போறேன்,
ஜெயிக்க போறேன், முடிவுல நான் தான் என்ன செய்ய போறேன், ஜெயிக்க போறேன், நீ சொல்லணும். நம்ம சூழ்நிலைக்கு உட்பட்டே வாழ்ந்து வாழ்ந்து பழகிட்டோம். சூழ்நிலை நம்ம இயக்கிக் கொண்டே இருக்குது, அப்படி அந்த வழியில போயிட்டு இருக்கோம். நம்ம போகக்கூடாது, கொஞ்சம் எழுத்து படிக்கணும். சூழ்நிலை நமக்கு என்ன செய்யணும், தேவ வல்லமையினால என்ன செய்யும், கொஞ்சம் எழுத்து பிடிக்கணும். வா சூழ்நிலை என்ன சாதமா, வா நீ மாறி வா, நீ எழுத்து பிடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கிருபை நமக்கு இருக்கு. தாவீது போனா அந்த போர்க்களத்துல சூழ்நிலையே மாறிடுச்சுங்க. போன மாறிச்சு இல்லையா? 40 நாள் எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. 40 நாள் அவங்க பொக்கரைத்து கொண்டு இருக்கிறான். கோலியத் வந்து சவால் விட்டுறான், கெட்ட வார்த்தை பேசுறான், தேவனை நிந்திக்கிறான். எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிற சவுல் வந்து என்ன செய்யறான், எல்லாம் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. தாவீது போறான், நான் சொல்றேன், நான் ஒரு முறை ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கரடி வந்துச்சு. கரடி என்ன செஞ்சேன் சொல்லுங்க, பொண்ணு ஓட்டேன். ஒரு நாள் சிங்கம் வந்துச்சு, ஆட்டுக்குட்டி கிழிக்கிறது போல நான் என்ன செஞ்சேன். எத்தனை ஆட்டுக்குட்டி கிழிச்சிருக்கீங்களா? ஆட்டுக்குட்டி கிழிக்கிறது பலன் இருக்குதா? அதுக்கே பலன் இல்லை. அவன் சொல்ற ஆட்டுக்குட்டிக்கு கிழிச்சது போல என்ன செய்யறேன், சிங்கத்தை கிழிச்சிட்டுங்கிறான். கேட்கறது நல்லா தான் இருக்கு. அப்ப அவன் சொல்றான், அந்த ஆட்டு அந்த கரடி காட்டுற சிங்கத்தை காட்டு இவன் பெரிய ஆள் கிடையாது. அது அவன் அந்த அதே போலதான் இவன், அந்த மிருகத்தை போல இவன் ஒருத்தர் இருக்கான். நான் என்ன செய்வேன், ஜெயிக்க போகிறேன். எவ்வளவு அவனுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து கற்பனையிலேயே இருக்கிறோம். ஆனா நெஜத்துல போய் பாருங்க, நிஜமா உங்களுக்கு ஒண்ணு அந்த போர்க்களத்தை விட்டு என்ன செய்வீங்க, அர்ஜென்ட்டா பாத்துட்டு வருதுங்க. ஒரே ஓட்டம் தான். என்ன செய்வோம், பெத்லகேமுக்கு வந்துருவோம். நல்லா கவனிங்க. அவன் என்ன செய்யறான், எல்லாம் போடா போடாங்க தொடத்துறாங்க. இதுக்கு நீங்க வந்த அண்ணன் தம்பி தொடத்துறாங்க. அவன் என்ன செய்யல, இல்ல நான் வந்தது முகாந்திரம் உண்டு, கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார், இவனை ஜெயிக்கிறதுக்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவன் வெளிப்பாடு பாரு, அவனுக்குள்ள வெளிப்பாடு பாருங்க. என்னை ஆண்டர் நீங்க வச்சிருக்கிறது அதான். நான் சொல்றேன், திரும்பி நான் சொல்றேன், உங்களை ஆண்ட வச்சிருக்கிறத நீங்க பிரச்சனை ஜெயிப்பதற்காக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சூழ்நிலை மாற்றுவதற்காக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும். அதுக்குதான் அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதுதான் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பல முறை சிந்திப்பது உண்டு, ஆண்டவரே எத்தனையோ நீங்க வெளிப்பாடு சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் நடக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனாலும் மாம்சத்தை சிந்திப்பேன், இதெல்லாம் எப்ப நடந்து எப்ப இதெல்லாம் பாக்கெட்ல தான் ஒண்ணு ஒரு பேச இல்லையே. இடத்துக்கு கேட்டா 10 லட்சம் சொல்றாங்க, இத்தனை கோடின்னு சொல்றாங்க. கணக்கு போட்ட கோடி, 1.5 கோடி 2 கோடியில வருது. ஆண்டவர் பாக்கெட்ல தான் ஒண்ணும் இல்லையே. ஆனா நான் ஒண்ணு நினைச்சுக்கிறேன், நம்ம ரிட்டர்ன் போகவே முடியாது. அப்படிதானே சொல்லுங்க, ரிட்டர்ன் போக முடியுமா? இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் போக முடியுமா? முடியாது. அப்ப ஆண்டவர் என்ன செய்வார், பார்த்துக்குவார். அவரோட பொறுப்பு. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு வெளிப்பாடு சொல்றேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில நினைச்சதான் நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. சொல்றேன், என் நினைச்சது நடந்துச்சா? அப்படிங்களா? நடந்திருக்காத. நல்லா கவனிங்க. நினைச்சது நடந்துச்சுன்னா ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். நினைச்ச மாதிரியே நடந்துச்சுங்க எல்லாமே. நான் என்னென்ன விருப்பப்பட்டனோ எல்லாம் நடந்துருச்சுங்க. நடந்துச்சா? எதெல்லாம் நான் ஆசைப்பட்டனோ அது நடக்காம, எதெல்லாம் நான் ஆசைப்படலையோ அதே வாழ்க்கை நடந்துச்சு. சொல்லுங்க. அப்படின்னா ஆண்டவர் உங்க ஆசைப்பட்டபடி உங்களை வழிநடத்தல, அவர் ஆசைப்பட்டபடி உங்க நடத்திட்டு இருக்கிறேன்னு என்ன சொல்றது? அப்ப இது வரைக்கும் அவர் ஆசைப்பட்டதா அவருடைய சித்தத்தை நிறைவேறிச்சு. அப்ப உங்க சித்தம் ஆண்ட சித்தம் ஒண்ணுன்னு அர்த்தம். உங்க சித்தம் ஆண்ட சித்தம், அவர் நினைச்சு நடந்துச்சுன்னா ஆண்ட சித்தம் அவருடைய சித்தம் ஒண்ணுன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. இப்ப நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கல அப்படின்னா, இப்ப நான் என்னோட உதாரணத்தை சொல்றேன். நம்ம சபையை அந்த பிரசிடன்ட் போன் பண்ணி சொன்னாரு, காலி பண்ணுங்க சொன்னாரு. அதை நம்ம ஆசைப்பட்டதில்லை, நம்ம நினைச்சதில்லை. நம்ம என்ன செஞ்சோம், தேட ஆரம்பிச்சோம். நம்ம என்ன ஆசைப்பட்டோம், சரி நம்ம தேடுறோம், நமக்கு ஒரு இடம் கிடைச்சிடும், ஒரு இடம் கிடைச்சி யாரை கூடான்னு வந்துருவாங்க, யாராவது இடம் வந்துருவாங்க, நில வாடகை கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம். சரி ஆண்டவரே அப்படின்னு தேடணும். அங்க போன ஒரு ஆள் என்ன செய்யல, தரல. அப்புறம் நினைக்காத ஒரு இடத்துக்கு கொண்டு போனாரு.
வாங்க 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 உங்களுக்கு இடம் தர, வாங்க இடம் தர, அங்க விட்டு போனாரு. சரி, அங்க ஆண்டு நமக்கு கிடைக்கும். உடனே நம்ம ஒரு இதை போட்டு நம்ம ஒரு லீஸுக்கு போட்டு என்ன செய்வோம், உடனே ஷெட்டு கட்டி அதை பண்ணி நான் உட்காந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே கற்பனை நிறைய கற்பனை, அப்படி கட்டானு இப்படி கட்டானு. அப்ப ஆண்ட சரி இவன் ரொம்ப ஆசைப்படுறான், ஒரு என்ன செய்வான், கொஞ்சம் பெண்டிங் வைப்போம். இவன் ஆசையெல்லாம் என்ன செய்யணும், ஜீரோ ஆகிற வரைக்கும் என்ன பெண்டிங் வைப்போம். ஆண்டர் என்ன பண்ணாரு, பெண்டிங் வச்சாரு, எல்லாம் ஜீரோ வச்சு. திருப்பி ஆண்டர் என்ன செய்யறாரு, அப்ப நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் ஒண்ணுமே என்ன செய்யல, நடக்கல. அப்ப என்ன என்ன நடக்குது, அப்ப யாரோ வேற ஒருத்தர் என்ன செய்யறாரு, நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு, நம்ம கிரீஸ் ஆண்டு அங்க வேற ஒருத்தர் நம்ம என்ன செய்ய, நம்மள லீட் பண்றாங்க, நம்மள வழி நடத்துறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை நான் ஏற்கிறது ஆண்டவர் தான், என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்தி கொண்டு போற ஆண்டவர் தான். ஆனா ஆண்டவர் சரியான இடத்துல ஒரு ஆசீர்வாத முடிவுக்குள்ளாக என்னை நடத்தி செல்ல என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமே. அப்ப எதுவுமே நம்மளுக்கு விருப்பம் இல்லைங்க, நம்ம அவர் கையில் விட்டு கொடுத்தா போதும். அதான் கஷ்டம், அதான் ரொம்ப சிரமம். ஏன்னா நிச்சயமில்லாத வழியில தான் கர்த்தர் நம்ம நடத்திட்டு போவார். ஆமே. நிச்சயமில்லாத வழியில் நடத்துவார். பாதையே தென்படாத, பாதையே தெரியாது, இங்க வழியே இல்லைங்க. இந்த வழியே இல்லாத இடத்துல கர்த்தர் என்ன செய்வோம், நம்ம பல சமயத்தை நடத்துவார். வழியே இல்லை, இங்க போனா ஒண்ணு நடக்காது, இங்க போனா நமக்கு ஒண்ணு கிடைக்காது, இங்க போனா ஒரு வழி திறக்காது, இங்க போனா நமக்கு ஒண்ணு ஆகாது, அப்படிங்கிற வழியில கர்த்தர் கொண்டு போவார். எப்படி ஆகும், எப்படி ஆகும், எப்படி நடக்கும், இது முடியுமா, இது ஆகுமா, இதுல நமக்கு நன்மை கிடைக்குமா, இது நம்ம வாழ்க்கை இந்த பிரச்சனை மாறுமா, அப்படிங்கிற நிச்சயமில்லாத ஒரு இடத்துல தான் கர்த்தர் கொண்டு போவார். நல்ல கவனிங்க. அதுக்கு நமக்கு விசுவாசம் தேவை, அசாதாரணமான விசுவாசம் தேவை, ஆண்டவர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை தேவை. ஆமே. அந்த நம்பிக்கையில இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த வழியில போக முடியும். நீங்க நம்ம நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இல்லை, நமக்கு கொஞ்சம் விசுவாசம் ரொம்ப குறைச்சலா இருக்கு. பொதுவா விசுவாசிக்கிறோம், ஆனா நடைமுறை வாழ்க்கையில கர்த்தரை என்ன செய்யறதில்ல, விசுவாசிக்கிறது. ஆனா தாவீது அப்படி இல்லைங்க, தாவீது அப்படி இல்லை. கர்த்தரையே தஞ்சமா, அவனுக்கு தெரியும் நான் ஜீரோல இருந்தேன், நான் ஜீரோல இருந்தேன், ஒரு படியில ஏறின, ஒரு படி ஏறுறதுக்கு காரணம் ஆண்டவர் தான். உடனே விட்டு வந்த அந்த ஜீரோவை பார்ப்பான், இங்கதான் வந்திருக்கு, இங்க இருந்து இவ்வளவு வந்திருக்கிறேன்னு, இவ்வளவு கொண்டு ஆண்டவர் தானே, இனிமேல ஆண்டவர் நடத்துவாருங்கிற அந்த நம்பிக்கை அவர் மேல வச்சுருவான். அடுத்தபடி ஆண்டவர் உயர்த்துவார், திருப்பி ஜீரோ பார்ப்பான், இந்த நிலைமையில தான் நான் வந்திருக்கிறேன், கடவுளாட முயற்சி தானே, நான் ஒண்ணுமில்லாத தானே இவ்வளவு தூரம் வைத்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், கீழே நம்ம நிலைமை பாக்குறது, பின்னாடி திரும்பி பாக்குறது இல்ல, ஜீரோல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன்னு பாக்குறது இல்ல. ஐயோ அவங்கள போயிட்டாங்களே, அவங்க இங்க போயிட்டாங்களே, எனக்கு ஒண்ணு நடக்கல என்று சொல்லி நம்ம என்ன செய்யறோம், மேலதான் பாத்துட்டு இருக்கிறோம். அதனால என்ன செய்யறோம், நம்ம என்ன செய்யறோம், அது அந்த லெவல் போறதுக்கு வேற குறுக்கு வழியில தேடுறோம், மாம்சீக முயற்சியில தேடுறோம், மாம்சீக முயற்சி பண்றோம். அதனால நடக்கிறது இல்ல. நம்ம திரும்பி அதை பார்த்து ஆண்டு நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க. ஆண்டு ஒவ்வொரு படியா நம்ம என்ன செய்யறோம், அதை உயர்த்தி கொண்டே இருப்பான். சொல்லுங்க, இதுதான் ஆண்டு விரும்புகிறார். தாவீது அப்படிதான், ஆண்டவர் எல்லாம் நீங்க தான் சொல்லிட்டே இருப்போம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடி. ஆண்டவர் சொல்றாரு, என் தாசன் நான் என்ன செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேங்கிறார். அந்த ஒரு வருஷம் படிச்சு நம்ம முடிக்கலாம். நீங்க 89 சங்கீதத்தை நல்லா நீ படிக்கணும், படிங்க. அந்த வசனம் 36:5 89. முப்பத்தி 33, 34, 35 படிங்க. ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும், ஆண்ட சொல்றாரு பாருங்க, உண்மையில என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னா, நான் என்ன சொன்னோன்னா அதுல என்ன செய்ய மாட்டேன், நான் மாற மாட்டேங்கிறார். சொன்னது உண்மையை சொன்னதான், அது என்ன செய்ய மாட்டேன், மாறம் விசாமல் இருப்பேன். அப்போ அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கை நான் என்ன செய்ய மாட்டேன், மீற மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. இப்ப எத்தனை பேர் சொல்லி தெரியும், ஆண்டவர் நம்மோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன உடன்படிக்கை பண்ணாரு ஆண்டவர் நம்மோட? ஐயோ, ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்கீங்களா? ஆண்டவர் நம்மோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறாரா? இல்லையா? அப்ப என்ன பண்ணாரு? ஞானஸ்தானத்தை உடன்படிக்கை எடுத்தீங்களா? அப்ப என்ன உடன்படிக்கை?
எல்லாம் நன்மைக்கு. அவ்வளவுதான், பொதுவா முடிச்சாச்சு. நம்ம என்ன ஒப்பு கொடுத்தோம்? ஆண்டவரே, வாழ்விலும் தாழ்விலும் எந்த சூழ்நிலையும் உமக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய சித்தம் செய்வதற்கே ஊழியர் செய்வதற்கு என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்க்கை இனிமேல் விருப்பம் ஒண்ணு வேண்டாம், என்னுடைய சுயமலை சித்திச்சு உங்களுடைய விருப்பம் தான் என்ன செய்ய போகுது? நிறைவேறல. ஆண்டு உமக்கா வாழ்வின்னு ஒப்பு கொடுத்தாச்சு. இப்ப அது நம்மகிட்ட எதிர்பார்க்கிற வாக்கு, அந்த உறுதிமொழி அதுதான். ஆமென் சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் நமக்கு என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு? உன் பாவத்தை என்ன செய்ய போறேன்? மன்னித்து என் மகளாக என் மகனாக ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்ல, என்னுடைய எல்லா சுதந்திரத்துக்கும் நீதான் சொல்லுங்க பங்காளி, நீதான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தெய்வீக சுகத்துக்கும் சொல்லுங்க, ஐஸ்வர்யத்திற்கும் சொல்லுங்க, சமாதானத்துக்கும் எல்லாத்துக்கும் பங்காளி நீதான் சொல்லுங்க. அதெல்லாம் உனக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். எல்லாத்துக்கும் இது ஆசை, எல்லாத்தையும் பெற்றுக்கொள். நீ இதுல உண்மையா இருந்தேன்னா, நீ பண்ண வாக்கு தத்துவத்தை அல்லது நீ பண்ண வாக்குல நீ உண்மையா இருந்தேன்னா, நான் பண்ண வாக்குல எப்படி இருப்பேன்? உண்மையா இருப்பேன். இது உடன்படிக்கை. அல்லேலூயா சொல்லுங்க. நீ கரெக்டா, நீ ஆண்டவரை கரெக்டா திரும்ப மன திரும்பி கரெக்டா இருந்தேன்னா, உனக்கு செய்ய வேண்டிய ஆசீர்வாதம், வர வேண்டிய நன்மைகளை என்ன செய்யும்? நான் தருவேன் சொல்லுங்க. அதுதானே, அது உடன்படிக்கை. இப்ப ஆண்டவர் தாவீதோட பண்ற உடன்படிக்கை பண்ணாரு. ஆண்டவர் சொன்னாரு, தாவீதோட பண்ண உடன்படிக்கையில என்ன செய்ய மாட்டேன், நான் மாற மாட்டேங்கிறார். ஆமென். 34 வசனம், என் உடன்படிக்கையை நான் மீற மாட்டேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது தாவீது சொல்லலைங்க, கர்த்தர் எனக்கு என்ன பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் என் உடன்படிக்கை என்ன செய்ய மாட்டேன், நான் மீற மாட்டேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு, உயர்த்துவேன் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் மீற மாட்டாரு, நம்ம தான் என்ன செய்யறோம்? மீறுறோம். இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, நான் மீறின காரியத்தை சரி பண்ற ஆண்டவர், நீ என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த உடன்படிக்கை என்ன செய்யும்? நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் கண்டிப்பா செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதை வாசிக்கிறோம். என் உடன்படிக்கை நீ என்ன செய்ய மாட்டேன்? மீறாமலும் என் உதடுகள் விளிம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். உன்னை குறித்து என்னெல்லாம் வாக்குத்தத்தம் சொன்னாரோ, நம்மை குறித்து என்னெல்லாம் தீர்க்கதரிசனம் வந்ததோ, அதெல்லாம் ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மாற்றவே மாட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. 36 வசனம் அல்லது 35 வசனம், ஒரு விஷயம் என் பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான். அப்ப ஆண்டு பொய் சொல்லுவாரா? தாவீது பொய் சொல்லனா மத்தனையும் பொய் சொல்லுவாரா? ஏற்கனவே ஆண்டு உண்மைதான் பேசுவாரு. ஆனா ஆண்டு அழித்து சொல்றாரு, தன்னை மனுஷனை போல நினைச்சு பேசுறாரு. தன்னை தெய்வனா பேசுற ஒரு தன்னை தாழ்த்தி 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 மனுஷன் பொய் பேசுவான். நான் என்ன செய்ய மாட்டேன்? நான் பொய் பேச மாட்டேன். இப்ப தாவீதுக்கு என்னெல்லாம் சொன்னோம் அதை என்ன செய்ய மாட்டேன்? நான் மாற மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டு சொல்றார். ஆனா அதே ஆண்டவர் என்னை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், நான் ஒரு சொன்னதெல்லாம் செய்யற வரைக்கும் நான் கைவிட மாட்டேன், ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? பொய் சொல்ல மாட்டேன் ஆண்டு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால சொல்ல என் தாவீதை அப்படி தாவீது ஆண்டவர் ஒரு பொக்கிஷமா பாக்குறாரு, ட்ரெஷரா பாக்குறாரு, ஒரு பொக்கிஷமா பாக்குறாரு. விளையேறப்பட்டோம்பா. ஆண்டவர் தன்னுடைய பேருக்கு முன்னாடி தாவீதுங்கிற இனிஷியல் போறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க என்னை பார்த்து உங்களை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட கர்த்தர் என்னை பார்க்கணும். அதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். தொடர்ந்து தாவீதை நம்ம தியானிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தாவே